பாத்திரம் கழுவுறேன். ஜிங்க் வந்து சின்னது தான், ஆனால் பாத்திரம் நிறையா இருக்குது. நம்ம இதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கழுவுறதுன்னா, நான் ஒரு 5 பாத்திரமாக கழுவிடுவேன். இந்த பாருங்க, ஒரு 5 பாத்திரத்தை கழுவி ஜிங்க் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊற வச்சிருவேன். எப்பவுமே ஊற வைக்கிற பட்சத்தில் பாத்திரத்தை ஈஸியாக கழுவிடலாம், ரொம்ப சிம்பிளாக கழுவிடலாம். இதெல்லாம் நான் பாத்திரத்தில் ஊற வச்சுட்டேன். ஏன்னா அதெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு, காஞ்சி ஒட்டிகிட்ருக்கு. முடிஞ்ச அளவு நம்ம பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. பாத்திரத்தை வந்து காய விடாமல் ரொம்ப நல்லது. அதனால் மோஸ்ட்லி நம்ம தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். இருந்தாலும் 1 2 இந்த பால் எல்லாம் போதும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன்னா பாத்திரம் கழுவுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய ஜீப் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் இதை நம்ம கழுவி நம்ம துடைச்சி வச்ச பாத்திரத்துலாம் கழுவி வேண்டியதான். இந்த மாதிரி நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு ஜீன்ஸை க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ கையோடு நான் பாத்திரத்தை அடுக்கி வச்சுருப்பேன். ஓரளவு கழுவி வச்சுருக்கேன். வந்து பாத்திரம் இப்போ கையோடு நம்ம அடிக்கிறப்ப பாத்திரம் கழுவுற வேலை நிறைய பேருக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமான வேலையாக இருக்கும். நம்ம வீட்டே பெரிய வேலைன்னா பாத்திரம் கழுவுற வேலையும் துணி துவைக்கிற வேலையும் தான். ஒரு சிலருக்கு சமையல் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், க்ளீனிங் ஒர்க் ஈஸியாக தெரியும். ஒரு சிலர் சமையல் ஈஸியாக இருக்கும், க்ளீனிங் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி கையோடு நம்ம அடுக்கி வச்சுரும்போது பாத்திரம் கழுவுற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க பாத்திரம் கொஞ்சம் இன்னும் குறையும். அப்புறம் அங்கே அடுக்கி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த வேலை. பாருங்க, பால் பாத்திரத்தை அப்படி ஊற வச்சுன்னா இந்த பாருங்க, இப்போ இந்த மாதிரி விளக்கு. ஆனால் பாத்திரம் மட்டும் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஜெயிக்கல பாத்திரம் கழுவி முடிச்சிடணும்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக இருக்க முடியாது. அடுத்த உடனே பாத்திரம் வந்து செஞ்சிடும். ஆக கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பாத்திரத்தை. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பாத்திரம் வரும்போது கழுவி வச்சிருங்கோன்றாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான் பாத்திரம் வெசல்ஸ் வாஷிங்லாம். அதுக்கு மேலே நான் பண்ணுறதில்ல. 3 டைம்ஸ் பண்ணிடுவேன். மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் நான் 3 டைம்ஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்மளுடைய கிச்சன் எப்பவுமே க்ளீனாகவே இருக்கும், ஜீன்ஸு க்ளீனாக இருக்கும். அதனால் இப்போ அடுத்தது வீட்டுக்கு மாப் போட்டுட்டு பாத்திரமும் க்ளீன் பண்ணி கழுவி நறுக்கியாச்சு. நம்ம ஜிங்கு பக்கமும் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ எவ்வளோ பாத்திரம் இருக்குது ஃபஸ்ட்டு பாத்திரம் அப்பெல்லாம் குறைஞ்சி அவ்வளோ பாத்திரம் குறைஞ்சி. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் அதோட நம்ம சிங்கியும் க்ளீன் பண்ணுற பிறகு இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் பாத்திரம்
கிச்சன் க்ளீனாக இருக்குங்க. பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு, ஜிங்க்கும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம கையோடு இந்த வேலைகளை முடிக்கும்போது நம்மளுடைய கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். பூம்பெத்தனை பார்க்காம கேட்டுருவாங்க வேலைகளை, அதுதான் முக்கியம். அடுத்தது சாமி பாத்திரம் கழுவணும். கருப்பாக இருக்க பாத்திரம் எப்படி பளிச்சு நாக்கலான்றது பார்ப்போமா. இப்போ நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு ஜிங்க்கு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வு கொஞ்சம் க்ளீனாக இல்லை, அதனால் ஸ்டவ்வையும் கொஞ்சம் கழுவி விட்டு ஈஸி மெத்தடில் க்ளீன் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரே தான் நான் கொஞ்சம் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ இதை வச்சுக்கிறேன், தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சு இப்படி துடைச்சிட்டா போதும். நம்மளுடைய ஸ்டவ்வு பாருங்க, அந்த ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணேன். பாருங்க ஸ்டவ் என்ன க்ளீன் ஆகுது பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். இந்த துணி வச்சு அப்படியே நான் துடைச்சிடுறேன். அவ்வளோதான். நம்ம ஒரு பொருளை எப்பவும் பராமரிக்கும் போது அந்த பொருள் எப்போயுமே புதுசாகவே இருக்கும், நீண்ட நாள் உழைக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், வீட்டுக்கும் ரொம்ப நல்லது, மனதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பொருளை பராமரித்து புதுசாக வச்சுக்கும் போது ஒன்றும் பாதிக்கப்படாமல் இருக்கும். நம்ம அடிக்கடி இன்னும் வாஷ் பண்ணுறதுனால அந்த அந்த ஸ்ட்ரெயின், அதாவது கரை ரொம்ப டீப் ஸ்ட்ரெயினாக இருக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணுற அளவில் தான் இருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா தான் டீப் ஸ்ட்ரெயினாக இருக்கும், ரொம்ப கரை போகவே போகாதான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க கரைகள்லாம் நல்லா இதை வாஷ் பண்ணிட வேண்டியது. இப்போ இந்த பாத்திரத்தை எப்படி நல்லா பளிச்சுன்னு கழுவலான்றதை சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சாமி பாத்திரம் கழுவுறதுக்கு தனி ஸ்க்ரப்பர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு ஒரு தனி ஸ்க்ரப்பர், ஒரு தனி சோப்பு, அதனால் ஒரு தனி ஸ்க்ரப்பர். இது வந்து நான் வீடியோ போடுறது என்னென்னா மை ரொட்டீன் லைஃப் ஒர்க், மை ரொட்டீன் ஒர்க். இப்போ நான் இதை எடுத்துருக்கிறேன். இதில் அந்த காமாட்சம்மா விளக்கில் கொஞ்சம் லெமன் இருந்தது வீட்டில், அந்த லெமனை போட்டு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இதை அப்படியே ஒரு சோப்பில் போட்டு அடுத்தது
சாமி பாத்திரத்தெல்லாம் வந்து தனி இடத்துல வச்சு தான் கழுவணும். நான் வந்து ஜிங்கில் கழுவலை, ஏன்னா அதில் இப்போ தான் பாத்திரம்லாம் கழுவினதுனால நான் இந்த கவுண்டர் டாப் மேலே வச்சு கழுவிக்கிறேன். எப்பவுமே இந்த எண்ணெயை வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடணும், சாமி பாத்திரத்தில் இருக்க எண்ணெயெல்லாம். கையோட மஞ்சள் குங்குமமும் வச்சிடணும், அப்போ தான் அப்படியே விட்டுறக்கூடாது. அது அப்படியே சோம்பேறித்தனமாக பட்டு போயிடும். அதனால் கையோட எல்லா வேலையும் முடிக்கணும். சரி, இப்போ நான் இதை பண்ணிட்டேன்னா இனிமேல் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம். சும்மா தண்ணி ஊற்றி விட்டாலே போயிடும். பாருங்க, அப்படியே இந்த துணி வச்சு துடைச்சிட்டனாலே சரி ஆயிடுச்சா, அதெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சா. என்ன வாங்கினீங்க? எத்தனை பாக்கெட்டில்? அது என்னது? ஒன்று தான் வாங்கினான்ட்டு 2 வச்சுருக்குறேன், அதை காட்ட மாட்டேற. இப்போ பாருங்க, நான் தனி சோப்பு தான் எடுத்தேன், தனி ஸ்க்ரப்பர். நம்ம அந்த பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு தனியாக ஸ்க்ரப்பரோ எல்லாமே தனியாக தான் யூஸ் பண்ணணும், சுத்தமான இடத்துல பண்ணணும். அதனால் நான் கவுண்டர் டாப்லேயே வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். நம்ம இதை அடிக்கடி இந்த மாதிரி விளக்கும் போது தான் பித்தளை பாத்திரம் கூட பளிச்சுன்னு இருக்கும். நம்ம என்றைக்குன்னா ஒரு நாள் விளக்கணுன்னா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதாக இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை சுத்தமாக வச்சுக்கும் போது நமக்கு நிறைய பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிறதுக்கு முடிகிற மாதிரி வரும். நம்மளுக்கு நிறைய பொருட்கள் வீட்டுக்கு நம்ம நினச்சதெல்லாம் வாங்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை நம்ம சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கும்பொழுது நல்லாயிருக்கும். வைப்ரேஷனு எப்பவுமே
எல்லா பொருளையும் சுத்தமாக செய்யணும். மாதத்துக்கு ஒரு நாளாச்சும் டீப் க்ளீன் பண்ணணும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பாத்திரம் அவ்வளோத்தையும் கழுவிட்டு, ஜிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு, சாமி பாத்திரம்லாம் கழுவிட்டு, என்னுடைய கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். அதோடு நான் வீடுங்களையும் ஹால்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு டெய்லி ஒர்க்கே தான், மை ரொட்டீன் ஒர்க்கு தான். எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் வீடை க்ளீனாகவும் வச்சுக்கோங்க, அழகாகவும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.